கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தேவதை வாழும் வீடு. இதை உமா பாலகுமார் எழுதியிருக்காங்க. நான் உங்கள் சிந்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பவித்ராவை 3 வருடங்களுக்கு முன்பு உயிராக காதலித்து பிரிந்து சென்ற பிரத்யும்னேஷ் அங்கு கூர்மையாக ஊடுருவும் பார்வையுடன் நின்றிருக்கிறான். அவள் மேல் வெறுப்பு வர்ணம் பூசி அவளுடைய காதலையும் வாழ்க்கையும் நிறமற்றதாக மாற்றிவிட்டு மறைந்து சென்றவன் இன்று எதற்காக வந்திருக்கிறான்? பெரும் கேள்வி அவளுக்குள் இதயம் ஈர விறகாய் புகைய ஆரம்பித்தது. வெல்கம் மிஸ் பவித்ரா. மிஸ் தானே? ஏளனமாக கேட்டவனுடைய முகம் வரவேற்புக்கான அறிகுறியே தெரியாமல் இறுகி போயிருக்க கண்கள் மட்டும் இரையை தேடும் விலங்காய் பளபளத்தன. அவளுக்குள் மறைந்து போன மனதோர கவிதைகள் மீண்டும் ஜனனம் எடுப்பது போல் உடனே அவன் மேனேஜரிடம் திரும்பினான். ஓகே வேலு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம், நாளைக்கு வந்தால் போதும். ரோஜா கலாய் சிவந்த முகத்தை கண்டவன், பெண்மைக்கே உண்டான வெக்கம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு, மித்த எல்லாத்தையும் தான் காற்றுல பறக்க விட்டுட்ட போல இருக்கே. வார்த்தைகள் அம்புகளாய் தேய்த்தன. வேகமாய் நிமிர்ந்தவள், பிரத்யூ, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, பிஹேவ் யுவர் செல்ஃப் என்னும் போதே அவன் கைகளை வேகமாய் பற்றி இழுத்தாள். ஏய் சாருன்னு சொல்லு, இப்போ நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு அதுதான் சரி. நான் உன்னுடைய முன்னாள் காதலுங்கிற நிலப்பெல்லாம் இங்கே வேணாம் ச்ச என்றபடி கைகளை உதறியவள், நான் அதையெல்லாம் மறந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது, நீங்கள் ஞாபகப்படுத்தாமல் இருந்தால் சரி, குத்தலாகவே பதில் கொடுத்தாள். பிடிக்காத எதையுமே மனசுலேருந்து உடனே நீக்கிறது தான் என்னோட பழக்கம். அதுவும் தகுதி இல்லாதவங்களை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை. ஏளனமாக வந்தது அவன் குரல். இவன் கண்ணில் படாமல் வாழ வேண்டும் என்று நினைத்த அவளுக்கு இப்பொழுது இவனிடம் எப்படி வேலை செய்ய முடியும் என்ற ஆவேசமும் தன் லட்சியமே இவனால் தடைப்படும் போலிருக்கிறதே என்ற ஆதங்கமும் மனதில் ஆழத்தில் இருந்து ஒரு பெருமூச்சாய் எழுந்தன. வேகமாக கீழே செல்ல திரும்பியவளை அவருடைய குரல் தடுத்தது. என்ன ஓடுற, பயமா? எங்கே இவன் கூட வேலை செஞ்சா இவனோட அழகுக்கும் கம்பீரத்துக்கும் அடிமையாகி மறுபடியும் காதலிக்க ஆரம்பிச்சிடுவோமோன்னு, அதுவும் நிஜமாவே விரும்ப தொடங்கிடுவோமோன்னு ஓடுறியா? இல்லை, நான் ஏன் பயப்படணும்? பொய், உனக்கு என்கிட்ட வேலை செய்ய பயம், தைரியம் இல்லை, எனக்கு தெரியும். உன்னை அறியாமலேயே என்கிட்ட இலக தொடங்கிடுவோன்னு உனக்கு பயம். வார்த்தைகள் ஏளனமாக வர தலையை சினுங்கியபடி திரும்பியவள், நான் ஒன்றும் தயங்கலை. இப்போ நான் டீனேஜ் பொண்ணும் இல்லை, புரியாமல் மயங்கி நிற்கிறதுக்கு. அனுபவங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது. இது என் பூர்வீக வீடு, அதை ஒரு ரெசார்ட்டாக மாற்றணுங்கிறது என்னோட நீண்ட நாள் லட்சியம். யாருக்காகவும் எதுக்காகவும் எத்தனை தடை வந்தாலும் அதை நான் கவலைப்பட போகிறதில்ல. இது என்னோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், நிச்சயம் நான் அதை செஞ்சு முடிப்பேன் வீம்பாக கூறினாள். பேசி முடிக்கும் வரை பவியையே உற்றி நோக்கியபடி சற்றென்று புன்னகைத்தான். அவள் வாயாலேயே இந்த வேலையை செய்வேன் என கூற வைத்தது வெற்றி புன்னகை. ஆனால் மறுகணமே அவன் முகம் மாறியது. ஒரு நிமிஷம், இப்போ இது உன் தாத்தா வீடு இல்லை, என்னோடையது, ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இனிமே என்ன ஆனாலும் நீ இதை முடிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். ஆமாம், எங்கோ பார்த்தபடி அழுத்தமாக மொழிதாள் அவள். சரி, எல்லாத்தையும் எப்படி மாற்றலாங்கிற ஐடியாவை முதல்ல சொல்லு பார்ப்போம் என்றபடி வேகமாக முன்னால் சென்றான் அவன். இவன் அழைத்த உடனே பின்னால் ஓட நான் என்ன அவன் வீட்டு பூனைக்குட்டியா என்று மனம் புகைந்தது போல் அவள் பின்னால் தொடர்ந்தாள் பவி. சார், இந்த பக்கம் ஒரு ரிசப்ஷன் கவுண்டர், லிஃப்ட் இருந்தால் நல்லா இருக்கும். ரிசப்ஷனில் ஆஃபீஸ் ரூமு, மேனேஜர் ரூம் எல்லாமே இருக்கிற மாதிரி செஞ்சிடலாம். பின்பக்கமாக கிச்சனும் ஸ்டோர் ரூமும் செஞ்சிடலாம் சார். நடுவில் இருக்கிற பெரிய ஹாலை ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிடலாம். 2வது மாடியில் ரூஃப் கார்டன் ஒன்று ரெடி பண்ணலான்னு பிளானில் இருக்கும். அவனிடமிருந்து எந்த சத்தமும் வராது போகவே திரும்பிய போது பிரணேஷ் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். வாசலுக்கு எதிரே இருந்த போர்ட்டிகோவை தாண்டி முன்புறம் வந்தவர்கள், சார், இங்கே ஒரு பெரிய அரைவட்ட வடிவில் ஒரு லானும் எதிரில் ஒரு செயற்கை நீள்வீழ்ச்சியும் உருவாக்கிடலாம்னு இருக்கும். 2 பக்கமும் ஒரு ஃபவுண்டனும் சுற்றி ஒரு மரவேலியும் போடலாம்னு ஐடியா இருக்குது சார். இப்போ நீயும் அப்படித்தான் உன்னை சுற்றி ஒரு மாய வேலியை போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லை முன்ன மாதிரியே ஒரு நேரத்தில் 2 பேருக்கும் டபுள் கேம் ஆடி நல்லா சமாளிப்பியா? உதடுகள் ஏளனமாக வளைய கண்களில் ஒரு விதமான தீவிரத்துடன் கேட்டான். விழுந்தால் அள்ள முடியாத சொற்களை வீரியத்துடன் வெளிவர அவளுடைய இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்துவிட்டது. உணர்வுகள்
பொறுமை பொறுமை என அறிவுறுத்திய கொண்டிருந்தன. அவனை திரும்பியும் பார்க்காமல் பங்களாவின் பக்கவாட்டு பகுதிக்கு சென்றாள் அவள். சார், அங்கே வரிசையாக 6-7 ஹனிமூன் காட்டேஜ், அதுவும் மூங்கில் கூடில் மாதிரி இயற்கையோடு ஒன்று இருக்கிற மாதிரி அமைக்கலான்னு பிளான். ஹனிமூன் காட்டேஜா? இப்போ தான் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. உன்னை சுற்றி சுற்றி வந்தானே, அவன் கூட ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சுதா? ஆனால் அவனை ஏன் நீ கலட்டி விட்டேன்னு தான் எனக்கு புரியல. அங்கேயும் உன் சாயம் வெளுத்துடுச்சா? புரியல சார். உன் கேரக்டரை பற்றி சொல்கிறேன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு கேட்டேன். பிரத்யூஷ், நாக்கு அடக்கி பேசுங்க. நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அதுவரை கட்டி காத்த பொறுமை கலைந்த பெண் புலியாய் சீறினாள். ஏய், என்ன அப்படி என்ன பெட்னி வச்சு கூப்பிடுற? இப்போ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் இல்லை. நீ நல்லவன் நினச்சி உங்ககிட்ட மயங்கி இருந்தேன் பாரு, அதெல்லாம் ஒரு காலம். ச்சே, பிரதீஷன் கூப்பிட்டு அந்த பேரவே கொச்சப்படுத்தாத. அவன் தோளில் அழித்திய விரல்கள் பதிவை விட அவன் மனதின் சொற்கள் கீறலாய் பெரிதும் வலித்தன. சட்டென விலகிய அவள், சாரி சார், ஏன்னு கூப்பிட்ற உரிமையும் உங்களுக்கு இப்போ கிடையாது. எப்போவோ அதை இழந்தாச்சு. பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதா இருந்தால் மட்டும் நான் உங்கள் கூட வரேன் என்றால் அழுத்தமாக. பிஸ்னஸா? யோசனையுடன் தலையசத்தபடி அவன் முன்னே செல்ல இருவரும் பங்களாவின் பின்புறம் சென்றனர். சார், நம்ம பயன்படுத்துகிற இடங்களை தவிர மித்த பகுதியிலெல்லாம் நல்ல நிறைய மரங்களை நடணும் சார். அதுதான் நம்ம பூமிக்கு செய்கிற பெரிய நல்ல காரியமும் மெதுவாக உரைத்தாள். மறுகணமே அவன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம். ஓ, சமூக அக்கறையெல்லாம் கூட இருக்கு போலையே. விசித்திரமான முருவலுடன் கூறிவிட்டு தலையஸ்தபடி அவன் செல்ல அவள் விழிகளில் சிறு நம்பிக்கையுடன் ஒலித்தன. சிறிது தூரம் சென்றவுடன், சார், இந்த இடத்துல பெரியவங்களுக்கான நீச்சல் குளம், ட்ரெஸ்ஸிங் ரூம், பக்கத்திலேயே சின்ன குழந்தைகளுக்கான ப்ளே ஏரியாவும் சின்ன குளமும் அமைச்சிடலாம்னு இருக்கோம் சார். சறுக்கு மரம், ஊஞ்சல், சீசா, இன்னும் குழந்தைங்களுக்காக விளையாட என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பண்ணிடலாம். அவள் சொல்லிக்கொண்டே செல்ல பதிலாக அவனிடத்தில் எந்த சத்தமும் இல்லை. அந்த நிசப்தம் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வையும் சோதனையும் தூண்ட அவள் திரும்பிய போது வெகு அருகில் அவன் இருப்பதை கவனிக்காமல் அவன் மீது இடித்து தடுமாறி விட்டாள். சட்டென்று அவளை தாங்கி நிறுத்தியவனின் குரல் அவளுடைய செவி மடல்களை தீப்பொறியாய் வருடியது. குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? இதுவே நீ நல்லவளாக இருந்திருந்தா நம்ம குழந்தைங்களும் இப்போ இங்கே விளையாண்டுட்டு இருந்திருக்கும். ஆடமான குரலில் அவன் கேட்டபோது அவள் இதயம் சுக்கு நூறாய் சிதறியது. வேகமாக நிமிர்ந்தவளின் விழிகளில் மெல்லிய நீர்க்கசிவு. நான் இப்போவும் நல்லவளாக தான் இருக்கேன். நீங்கள் தான் என்னை நம்பலை. தேவையில்லாமல் பொய்யா ஒரு கருப்பு வர்ணத்தை என் மேலே பூசிட்டீங்க. அது ஏன்னு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க பிரத்யூஷ். மெல்லியதாக முணுமுணுத்தவள் மறுகணமே சமாளித்து, சாரி சார் என்றாள். எதுக்கு? நான் உங்கள் பேரை தெரியாமல் யூஸ் பண்ணினதுக்கு. இப்போ நீங்கள் என்னோட எம்ப்ளாயர். நானும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் விரும்புகிறேன். அழுத்தமான குரலில் கூறிவிட்டு அவள் வேகமாக பங்களாவின் முன்புறம் செல்ல சட்டென்று கையை பிடித்து தடுத்தான் அவன். இப்போ எந்த காலத்திலையும் நீ என்ன உண்மையாக விரும்பலை இல்லை என்றபடி அவனிடமிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு பவித்ரா அவன் கைகளை உதறிவிட்டு ஓடிச் சென்று காரில் அமர்ந்தாள். நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல் வலிக்க ஆரம்பித்தது. கார் கதவை சாத்திவிட்டு ஸ்டேரிங்கின் முகம் புதைத்து அழ ஆரம்பித்த போது ஏதோ புரியாத சப்தங்கள். நிழல் நடுக்கத்தால் உண்டான அதிர்வை போல் கார் ஆட ஆரம்பித்தது. பயந்து போய் நிமிர்ந்தாள். கார் கதவை திறக்க முயன்று கொண்டிருந்தான் பிரத்யூஷ். கண்களில் சாராய் வழிந்த கண்ணீரை கூட துடைக்காமல் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் சென்றாள் பவித்ரா. இதோட அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட நிறை குறைகள் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.